ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு இந்த ஆராதனை வேளையில நான் வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பின் சிகரம் என்றதான ஒரு தலைப்பின் கீழாக உன்னத பாட்டிலிருந்து சில சத்தியங்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் கூட உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். என் நேசர் என்னோட பேசி, என் பிரியமே, என் ரூபவதியே, எழுந்து வா. இதோ மாரிக்காலம் சென்றது, மழை பெய்ந்து ஒழிந்தது, பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது, குருவிகள் பாடும் காலம் வந்தது, காட்டுப்புறாவின் சத்தம் நமது தேசத்தில் கேட்கப்படுகிறது, அத்தி மரம் காய் காய்த்தது, திராட்சை கொடிகள் பூ பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது. என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நேரம் இல்லாதபடினால ரொம்ப ஸ்பீடா இந்த மெசேஜை நான் கொண்டு போக போறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால ரொம்ப தெளிவா இருங்க, வேகமா வசனங்களை குறிப்பெடுத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவர். இந்த வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதி யூதர்களுடைய பஸ்கா பண்டிகையின் நாளாகிய 8ஆம் நாளில இந்த வேத பகுதி அவர்கள் வாசிக்கிறது அவர் வழக்கமாக வைத்திருந்தார். இந்த வாசித்த இந்த வேத வசனங்களிலே 2 இடங்கள்ல எழுந்து வா, எழுந்து வா என்று மணவாளன் மணவாட்டியை பார்த்து சொல்லுகிறதான வார்த்தை அங்க எழுதப்பட்டிருக்கிறது. நாம் எழுந்து வர வேண்டிய சில காலங்கள் உண்டு. அல்லேலூயா. ரோமர் 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல நித்திரையை விட்டு எழுந்திருக்க வேண்டிய ஒரு காலம் இருக்கிறது. எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே நாம் பார்க்கும் பொழுது, தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்து, எழுந்து பிரகாசி, உன் ஒளி வந்தது. ஆகவே பிரியமானவர்களே, நாம் நித்திரையை விட்டு எழுந்திருக்கக்கூடிய ஒரு காலத்திலே நாம் இருக்கிறோம். அதனாலதான் இங்கே ஆண்டவர் எழுந்து வா, எழுந்து வா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நமக்குள்ளே எழுந்து வா என்று சொல்லக்கூடிய, அதாவது ஒரு வாஞ்சையும் ஒரு தவணமும் உள்ள ஒரு ஆத்மாவாக நம்முடைய ஆத்மா காணப்பட வேண்டும். ஒரு உற்சாக ஆவி நமக்குள்ளே காணப்பட வேண்டும். ஆண்டவரை குறித்தும் அவருடைய சபையை குறித்தும் அவருடைய ஊழியத்தை குறித்தும் நமக்குள்ளே ஒரு உற்சாகம், ஒரு எழுப்புதல், ஒரு ஊழிய சிந்தை, ஒரு ஆத்ம பாரம், ஒரு சுவிசேஷ தாகம் நமக்குள்ளே காணப்படும். நம்முடைய தூங்கின காலம் போதும், நம்ம ஓய்வெடுத்த காலம் போதும், நம்ம ரெஸ்ட் எடுத்த காலம் போதும். நீங்க எழுந்து வா, எழுந்து வா. ஆனா இதே ஆண்டவர் அவளுக்கு மனதாக மட்டும் அவளை எழுப்ப வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார். 2ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவளை நீங்க எழுப்பாதீங்க. நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படி அவளுக்கு மனதாக மட்டும் அவளை எழுப்பாதீங்க அப்படின்னு சொன்னார். 3ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும், எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்ப பண்ணாமலும் முடி. ஆண்டவர் நமக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்கிற ஒரு காலமும் இருக்கு. எப்ப நமக்கு ஒரு ரெஸ்ட் வேணுமோ அப்போ ரெஸ்ட் ஆண்டவர் என்ன செய்வாரு? தருவார். ஃபுல்லா வாழ்க்கையே முழுவதுமா என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, வாழ்க்கையே ரெஸ்ட் எடுக்காதீங்கன்னு சொல்லுங்க. நிறைய பேர் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன்றாங்க. சூரிய வெயில் கூட மேல பட மாட்டேங்குது. வீட்டுல இருந்து வீட்டை விட்டு என்ன செய்ய மாட்டேன்றாங்க. தயவு செய்து வீட்டை விட்டு கொஞ்சம் என்ன செய்யுங்க, வெளியே வாங்க. சூரிய ஒளியில தான் விட்டமின் டி இருக்கான், வேற எதுலையுமே இல்லையா விட்டமின் டி. புரியுதுங்களா? விட்டமின் டி குறைஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? சொல்லுங்க, எல்லாம் தெரியுமா உங்களுக்கு? எலும்பெல்லாம் என்ன செய்யும்? வலிக்கும். அதனால்தான் எனக்கு கால் வலிக்குது, கை வலிக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பைபிள் எடுத்துன்னு கொஞ்சம் ஊழியத்துக்கு வாங்க, ட்ராக்ஸ் எடுத்துன்னு போய் கொடுங்க. வெயில்ல கொஞ்சம் போய் அடைஞ்சு திரிஞ்சு ஊழியம் செய்யுங்க.
ஆண்டவர் எப்ப நமக்கு ரெஸ்ட் கொடுக்கணுமோ அப்ப ரெஸ்ட் ஆண்டவர் என்ன செய்வாரு? நிச்சயமா தருவார். ஆனா எல்லாருக்குமே ரெஸ்ட் எடுக்கணும்ன்றதுதான் என்னமா இருக்குது. ரெஸ்ட் எடுக்கணும், ஊழியம் செய்யணும். எப்படி ரெஸ்ட் எடுக்கணும், ஊழியம் செய்யணும் அப்படின்னா நான் ஆத்துமா ஆதாயம் செய்ய மாட்டாங்க, வீட்டுல தூங்குவாங்க. சண்டேல நான் எங்க பிரதானமா இருக்கணும், நான் தான் எல்லாம் எங்க அப்படின்ற சிந்தை எல்லாருக்கும் இருக்கு. ஆகையினால எழுந்து வா ஆண்டவர் சொல்லும் போது நாம என்ன செய்யணும்? ஆண்டவர் கூப்பிடும் போது என்ன செய்யணும்? வரணும். இன்னைக்கு இல்ல நாளைக்கு, நாளைக்குன்னு பாத்தீங்கன்னா ரட்சிப்பு வரலன்னா அதை வேற ஒரு இடத்துல இருந்து என்ன செய்வார்? ஆண்டவரே புறப்பட பண்ணுவான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால எழுந்துருன்னு சொல்லும் போதே இதோ அடியேன் இருக்கிறேன்னு சொல்லிடணும். சாமுவேலே சாமுவேலேன்னு கர்த்தர் கூப்பிட்டாரு. உடனே எழுந்து போய் ஏலியின் இடத்துல என்ன கூப்பிட்டீங்களான்னு கேட்டாரு. 3வது முறை கூப்பிடும் போது அப்போ ஏலிக்கு தெரியுது ஆண்டவர் தான் பிள்ளையாண்டான கூப்பிடுறாரு சொல்லி இதோ இருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்ல சொன்னார். அப்போ இதோ அடியேன்னு சொல்லணும். அல்லேலூயா. எழுந்து வான்னு சொன்னா இதோ அடியேன்னு சொல்லணும். கர்த்தர் யாரையெல்லாம் கூப்பிட்டாரோ அவங்க எல்லாம் இதோ அடியேன் என்று சொன்னாங்க. இதோ அடியேன்னா என்ன அர்த்தம்? நான் உமக்கு சர்வெண்ட், நான் உமக்கு சர்வெண்ட் அப்படி சொல்லணும். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் வாசித்த இந்த வேத பகுதியிலே பிரியமானவர்களே, என் நேசர் வெளிமானுக்கும் மறைக்குட்டிக்கும் ஒப்பாயிருக்கிறார். இதோ அவர் எங்கள் மதிலுக்கு புறமே நின்று பலகனி வழியாய் பார்த்து கிராதியின் வழியாய் தமது மலர்ந்த முகத்தை காண்பிக்கிறார். என் நேசர் என்னோடு பேசி என் பிரியமே என் ரூபவதியே எழுந்து வா, இதோ மாரிக்காலம் சென்றது, மழையும் பெய்து ஒழிந்தது, பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது, குருவிகள் பாடும் காலம் வந்தது, காட்டுப்புறாவின் சத்தம் நம்முடைய தேசத்திலே கேட்கப்படுகிறது, அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை செடிகள் பூ பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது, என் பிரியமே என் ரூபவதியே நீ எழுந்து வா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே நேசர் நேசர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நேசர் யார்? அல்லேலூயா. இந்த நேசர், இந்த நேசரோடு என்ற வார்த்தையோடு சேர்ந்து வருகிற உண்மையான அந்த தெய்வீக அன்பினுடைய வெளிப்பாடு எப்படிப்பட்டதா இருக்கும்? ஒன்று. இரண்டாவது, இந்த நேசர் இப்ப எங்கே நிற்கிறார்? மூன்றாவது, இந்த நேசர் என்ன பேசும்படியாய் அவர் வாஞ்சிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 3 காரியங்களை இன்றைக்கு நான் பேச போகிறேன். இந்த நேசர் யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். நீங்க எல்லாம் சொன்னீங்க. இந்த நேசர் என்ற வார்த்தையோடு இந்த உன்னத பாட்டில் வருகிறதான சில காரியங்களை உங்களுக்கு விளக்கி சொல்லி, இந்த நேசர் இப்பொழுது எங்கே நிற்கிறார், இந்த நேசர் இப்ப என்ன பேச விரும்புகிறார், அதை தொடர்ந்து பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது, மாரிக்காலம் சென்றது, மழையும் பெய்து ஒழிந்தது, இதெல்லாம் இந்த வாரம் பேச முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆகவே இந்த நேசர் என்கிற இந்த வார்த்தையோடு சேர்ந்து வருகிறதான 7 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்களா? இந்த நேசர் யார் என்று சொன்னால் அங்கே சுலமித்தியால் பாடுகிறாள், என் ஆத்துமாவின் நேசர் என்று சொல்லி. வாசிங்க. என் ஆத்தும நேசரே. போதுங்க. என் நேசர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் நேசர் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அவர் என்னுடைய ஆத்தும நேசர். ஆத்தும நேசர்னா என்னங்க? என் ஆத்துமாவை ரட்சித்த ரட்சகர். நாம ஆவிக்குரிய அர்த்தத்தை அப்படித்தான் எடுத்துக்கணும் இல்லைங்களா? என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர், அதுதான் ஆத்தும நேசர். ஆத்தும மணவாளன் என்ன அர்த்தம்? எத்தனையோ தெய்வங்கள் உலகத்தில் இருக்கிறது, எத்தனையோ சாமியார்கள் இருக்கிறார்கள், நான் தான் கடவுள் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நான் ஒரு நாள் வண்டியில பிரயாணம் பண்ணி கொண்டு போயிருக்கும் பொழுது ஒரு இடத்துல ஒரு பெரிய பலகை வைத்திருந்தேன். அதுல பார்த்தாங்க, இந்த குறிப்பிட்ட தெய்வத்திற்கு உங்க வீட்டுல ஒரு சிறிய கோயில் கட்டினால் செல்வம் உங்க வீட்டுல கொட்டும் என்று சொல்லி. ஆனா என்னுடைய தெய்வத்திற்கு நீங்கள் கோயில் கொட்டினால் செல்வம் கொட்டாது, செல்வம் கொழிக்காது. ஆசீர்வாதங்கள் அது இதெல்லாம் அந்த மாதிரி உபதேசம் நம்முடையது அல்ல. அருமையானவர்களே, இந்த தெய்வத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால், இந்த தெய்வத்தை நீங்கள் ஆராதிப்பீர்கள் என்று சொன்னால், இந்த தெய்வம் செய்கிறதான மகத்தான ஒரு பெரிய காரியம் என்ன? உங்கள் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்பு வைக்கிறவர், ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லடிக்கு தப்பு வைக்கிறவர், ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து அழிந்து போகிற நரகத்தில் அழிந்து போகாதபடி பிரியமானவர்களே நம்முடைய ஆத்துமாவை ரட்சித்தாரே அந்த ரட்சகர்,
ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்தாரே. அதனாலதான் சுலமித்தியால் அவள் பாடுறாள், என் ஆத்தும நேசர் என்று சொல்லி. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆத்மாவை மீட்கும்படி தன்னையே அவர் ஒப்பு கொடுத்தார். ஆகவே அவர்தான் நம்முடைய ஆத்மாவினுடைய ரட்சகர். அல்லேலூயா. இரண்டாவதாக 1 அதிகாரத்தினுடைய 13வது வசனத்திலே அங்கே என் நேசர் என்று சொல்லுகிறார். அந்த நேசர் எப்படிப்பட்டவரா? அவர் வெள்ளை போல செண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. முதலாவது ஆத்தும நேசர், ஆத்துமாவை ரட்சித்தவர். இரண்டாவது இங்கே ஆத்தும நேசர் எப்படிப்பட்டவராயிருக்கிறார்? வெள்ளை போல செண்டு. இந்த வெள்ளை போல செண்டு வாசனை உள்ளது, அதோடு கூட ஒரு கசப்பான ஒரு பொருளாக இது இருக்கிறது. ஒன்று வாசனை உள்ளது, இரண்டாவது கசப்பு. அப்படியானா வாசனை என்பது நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன், சாட்சி. இன்னொன்று திவ்ய சுபாவம், இயேசு கிறிஸ்துவினுடைய சுபாவம். ஆமென் சொல்லுங்களேன். தெய்வீக சுபாவம், அதுதான் திவ்ய சுபாவம். நீங்க நேசர் எப்படிப்பட்டவரா? தெய்வீக சுபாவங்களை உடையவர். கசப் என்பது பாடுகளை காண்பிக்கிறது, துக்கத்தை காண்பிக்கிறது. அவர் பாடு அனுபவித்தராய், துக்கம் நிறைந்தவராய் அவர் காணப்பட்டார். என்னுடைய நேசர் முதலாவது ஆத்தும நேசர். இரண்டாவது என்னுடைய நேசர் அவர் வெள்ளை போல சென்று, அது இயேசு கிறிஸ்துவினுடைய திவ்ய சுபாவங்களை காண்பிக்கிறது. கசப்பு, பாடுகள், துக்கங்களை அது காண்பிக்கிறது. மூன்றாவதாக நேசர் யார், எப்படிப்பட்டவர்? நான் அதிகமா விளக்கல உங்களுக்கு, நீங்க இது ஏற்கனவே கேட்ட சத்தியம் தான் பிரியமானவர்களே. இதை நான் வேகமாய் கடந்து சொல்லி போற நேரம் இல்லாததுனால 1 அதிகாரம் 14வது வசனத்திலே அங்கேயும் நேசரை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவர் எங்கேதி ஒரு திராட்சை தோட்டங்களின் நடுவிலே முளைக்கும் மருதோன்றே பூங்கொத்து. அதை வாசிங்க அந்த வசனத்தை. என் நேசர் எனக்கு எங்கேதி ஒரு திராட்சை தோட்டத்தின் நடுவிலே முளைக்கும் மருதோன்றே பூங்கொத்து. நீர்ப்பாய்ச்சலான இடம் தான் இந்த எங்கேதி ஊர் திராட்சை தோட்டம். இதுவும் விலையேற பெற்ற ஒரு திராட்சை. இந்த எங்கேதி ஊர் திராட்சையை குறித்து ரிசர்ச் பண்ணி பார்க்கும் பொழுது அது ஒரு விலையேற பெற்ற ஒரு திராட்சை. அது மாத்திரமல்ல, அந்த எங்கேதி என்று சொல்லப்படுகிற அந்த ஊர் ஒரு நீர்ப்பாய்ச்சலான ஒரு இடம். இது ஒரு வாசனை உள்ள ஒரு பூங்கொத்து. இதனுடைய நிறம் ரொம்ப சிறப்பானது. எல்லாத்துக்கு மேல இந்த மனுஷனுக்கு இந்த ஸ்மெல், அது அவன் ஸ்மெல் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்கா அவனுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி, அதுல ஒரு உற்சாகம் அவனுக்குள்ள கடந்து வரும். பிரியமானவர்களே, இது எங்கேதி தோட்டத்தின் நடுவிலே முளைக்கிறது சொன்னா, பிரியமானவர்களே, நம் நடுவிலே இந்த சபையிலே, தோட்டம் என்பது சபை. அல்லேலூயா. இந்த சபையின் நடுவிலே முளைத்திருக்கிற, வளர்ந்திருக்கிற, உயர்ந்திருக்கிறவர் இயேசுதான். வாசனை உள்ளது என்று சொன்னால் இயேசுவின் நாமம். பிரியமானவர்களே, அதனுடைய ஸ்மெல், அதனுடைய கலர் நமக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கணும். இயேசு கிறிஸ்துவிலே நாம எல்லாரும் புதுப்பிக்கப்படுகிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே என்னுடைய நேசர் யார்? என்னை புதுப்பிக்கிறவர், என்னை புத்துணர்ச்சி உள்ளவனாக மாற்றுகிறவர், என்னை உயிர்ப்பிக்கிறவர், ஒரு புது சிருஷ்டியாய் மாற்றுகிறவர். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய சபை நடுவிலே அவர் உயர்ந்திருக்கிறவராய் இருக்கிறார். அதனாலதான் எங்கேதே ஒரு திராட்சை தோட்டம் என்பது சபை. அந்த சபையின் நடுவிலே அவர் உயர்ந்திருக்கிறார். நான்காவதாக 1 அதிகாரத்தின் 16வது வசனத்திலே என் நேசர் எப்படிப்பட்டவரா? ரூபம் உள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. ரூபம் உள்ளவர், என் நேசர் இன்பமானவர். போதுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே நேசர் என்ற வார்த்தையோடு தொடர்புடைய காரியங்களை பாருங்க. அவர் ரூபம் உள்ளவர். அப்படியானால் இது ஒரு வெளியரங்கமான அழகு அல்ல. அப்படி வெளியரங்கமான அழகு நீங்க எடுத்தீங்கன்னா கூட இயேசு கிறிஸ்துவை போல அழகுள்ளவர் இந்த பூமியில யாருமே இல்லை. அல்லேலூயா. பூரண அழகுள்ளவர், 10,000ங்களில் சிறந்தவர், சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி என்று அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆகவே அவர் வெண்மையும் சிவப்புமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது கடைசியா நான் சொல்றேன் உங்களுக்கு. நேசர் யார்னா அவர் வெண்மையும் சிவப்புமானவர். அது கடைசியா நான் உங்களுக்கு சொல்றேன். பிரியமானவர்களே, இங்கே ரூபம் உள்ளவர் என்று சொன்னால் வெளியரங்கமான அழகு அல்ல. இன்னைக்கு அநேகர் வெளியரங்கமான அழகை தான் எதிர்பார்க்கிறார்கள். சௌந்தரிய வஞ்சனை உள்ளது, அழகு வீண். புத்தியுள்ள ஸ்திரியே,
கர்த்தருக்கு பயப்படுகிறவளே கர்த்தரால அவள் புகழப்படுவாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவே இங்கே என் நேசர் ரூபம் உள்ளவர் என்று சொன்னால் அவருடைய சுபாவத்தின் அழகு பிரியமானவர்களே. இன்பமானவர் என்று சொன்னால் அவர் விருப்பமானவர், அவர் இன்பமானவராய் இருக்கிறபடினாலதான் பூமியில இத்தனை கோடி ஜனங்கள், முழு உலகத்திலும் ஆண்டவரை நேசிக்கிற ஜனங்கள் எழுப்பி இருக்கிறாங்க. காரணம் என் நேசர் இன்பமானவர். அல்லேலூயா. அநேகரால் அவர் நேசிக்கப்படுகிறவராக அவர் காணப்படுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐந்தாவதாக இந்த நேசர் எப்படிப்பட்டவர்? 2ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே என் நேசர் கிச்சிலி மரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியங்கள். காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே இந்த நேசர் இப்ப யாரு? அவர் கிச்சிலி மரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நேசரோடு சம்பந்தப்பட்ட ஆவிக்குரிய விஷயங்களை சொல்றேன். ஒண்ணு, நேசர்னா அவர் ஆத்மாவினுடைய ரட்சகர், அதனாலதான் ஆத்தும நேசர். 2வது, வெள்ளை போல சென்று இயேசுவின் சுபாவங்கள், அவருடைய பாடுகள், அவருடைய துக்கங்கள். 3வது, எங்கேதே ஒரு திராட்சை தோட்டம், அவர் திராட்சை தோட்டத்தின் நடுவிலே முளைக்கிற மருதொன்றி பூங்கொத்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபையின் நடுவிலே, திராட்சை தோட்டத்தின் நடுவிலே மத்தியஸ்தராய் அவர் உயர்த்தப்படுகிறவராய் அவர் காணப்படுகிறார். ரூபமுள்ளவர் என் நேசர், இன்பமானவர், அநேகரால் இன்றைக்கு நேசிக்கப்படுகிறவராக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். இங்க 5வதாக இந்த நேசர் எப்படிப்பட்டவரா? அவர் கிச்சிலி மரம். ஒரு ஆங்கில வேதாகமத்தில் இந்த கிச்சிலி மரத்தை ஆப்பிள் ட்ரீ என்று சொல்லி இருக்கிறாங்க. இன்னொரு வேதாகமத்திலே ஆங்கிலத்துல சிட்ரிக் ட்ரீ என்று சொல்லி இருக்கிறாங்க. இன்னொரு பைபிள்ல அது ஆரஞ்சு என்று சொல்லி இருக்கிறாங்க. எப்படின்னு தெரியல, அது ஆப்பிளா அது ஆரஞ்சா அது என்னன்னு தெரியல. ஆனா பிரியமானவர்களே, அதை குறித்து ரிசர்ச் பண்ணும் பொழுது பிரியமானவர்களே, அந்த மரத்துக்கு ஒரு நிழல் இருக்கும். அந்த வசனத்தை நீங்க நல்லா உற்று பாருங்களேன். அந்த மரத்துக்கு ஒரு நிழல் இருக்கிறது, அந்த மரத்துல ஒரு கனி இருக்கிறது, அந்த மரத்தினுடைய நிழல்ல, அந்த மரத்தினுடைய கனியில ஒரு சுவை இருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க இந்த நிழல், அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்களேன். காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருவேன், அதன் கனி என் வாய்க்கு மதுரமாய் இருக்குது. பிரியமானவர்களே, ஆகவே இந்த மரத்துல ஒரு நிழல் இருக்கிறது, அதுதான் அதனுடைய விசேஷம். இந்த மரத்துல ஒரு கனி இருக்கிறது, அதுதான் அதனுடைய விசேஷம். இந்த மரத்தினுடைய நிழல் என்பது சர்வ வல்லவருடைய நிழல். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே இருக்கிறான். நிழலிலே வந்து உட்காரும் போது ஒரு இளைப்பாறுதல் உண்டாகிறது. நம்முடைய ஆத்துமாவிலே ஒரு இளைப்பாறுதல் இருக்குமானால் அப்பதான் நம்ம நேசர் என்கிறதான அந்த கிச்சிலி மரத்தின் நிழலிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லேலூயா. நீங்க அந்த நிழல்ல இருப்பீர்கள் சொன்னால் உங்க ஆத்துமாவிலே ஒரு இளைப்பாறுதல் இருக்கும், உங்கள் ஆத்துமாவிலே ஒரு சந்தோஷம் இருக்கும், உங்கள் ஆத்துமாவிலே ஒரு அமைதி இருக்கும், உங்கள் ஆத்துமாவிலே ஒரு மன மகிழ்ச்சி இருக்கும். சிலுவையின் நிழலிலே நீங்கள் அமர்ந்திருப்பீர்கள். அந்த கிச்சிலி மரத்தின் நிழல் என்பது சிலுவை மரத்தின் நிழலிலே நாம் வந்து அடைகிற அந்த உன்னதமான ஒரு அனுபவத்தை அன்பு காண்பிக்கிறது. பிரியமானவர்களே, 2வது எப்படி சொல்ற? அந்த கிச்சிலி மரத்தின் நிழலிலே உட்கார்வது என்பது தேவ சித்தத்தின் மத்தியிலே நான் உட்காருவது, அதை காண்பிக்கிறது. உட்காருதல் என்று சொன்னால் ஜெபத்துல உட்காரணும், உபவாசத்துல உட்காரணும், ஆராதனையில உட்காரணும். தரித்து நிற்கிற ஒரு அனுபவம், தரித்து உட்கார்ந்து இருக்கிற அமர்ந்து இருக்கிற ஒரு அனுபவம். பிரியமானவர்களே, தேவ சித்தத்தின் மத்தியில தான் இந்த நிழல் நமக்கு கிடைக்கும். பிரியமானவர்களே, நிழல் என்பது நம்முடைய ஆத்மாவிலே உண்டாகிற ஒரு இளைப்பாறுதலை காண்பிக்கிறது. நிழல் என்பது இனி நாம் போய் சேர போகிற ஒரு நித்திய இளைப்பாறுதலை காண்பிக்கிறது. நாம் அதில் வாஞ்சையோடு போய் நாம் உட்கார வேண்டும். பிரியமானவர்களே, அல்லேலூயா. நீங்கள் எல்லாம் ஆராதனைக்கு வருவதை பார்க்கும் பொழுது வாஞ்சையோடு வருவது போல நான் பார்க்கவில்லை, மான்கள் நீரோடைய வாஞ்சைத்து கதறுவது போல என்று தாவீது, சங்கீதக்காரன் தாவீது பாடுகிறான். ஆனா இன்றைக்கு சபைக்கு ஆராதனைக்கு வருகிறவர்கள் எல்லாம் மிகுந்த மன கஷ்டத்தோடும், ஐயோ இன்னைக்கு சபைக்கு போகணுமே என்கிறதான ஒரு காரியத்தோடு வருகிறது நான் பார்க்கிறேன். என் ஆத்துமாவில் நான் உணர்றேன், அது சரியல்ல. அல்லேலூயா. என் நேசர் என்கிறதான ஒரு பந்தம் உங்களுக்கு ஆண்டவருக்கு இருக்குமானால் நீங்க கழனிக்கு வேலைக்கு போவீங்களா? என் நேசர் அப்படின்ற
அவர் மருதோன்றி பூங்கொத்து, அவர் கிச்சிலி மரம், அந்த நிழல்ல நான் போய் உட்காருவேன்னு சொன்னா நீங்க ஆராதனைக்கு காலதாமதமா வருவீங்களா? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாஞ்சையோடு நாம் உட்கார வேண்டுமா பிரியமானவர்களே? அது மாத்திரமல்ல, அந்த மரத்துல ஒரு கனி இருக்கிறது. அந்த கனியினுடைய சுவை எப்படிப்பட்டதா இருக்கிறதா? மதுரமா இருக்கிறதா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படியானால் அந்த கனி என்பது ஆவியின் கனியை காண்பிக்கிறது. அந்த கனி என்பது தேவனுடைய வார்த்தையும் வசனங்களையும் காண்பிக்கிறது. 19ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அந்த வசனமும் அந்த வார்த்தையும் அது தேனிலும் தேனிலும் மதுரமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். அது மாத்திரமல்ல, 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல நீங்க அந்த கிச்சிலி மரத்தினுடைய இந்த கனியினால என்னை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நேசர் யாரு? அவரு கிச்சிலி மரம். அந்த கிச்சிலி மரத்துல ஒரு நிழல் இருக்கிறது. அந்த கிச்சிலி மரத்துல ஒரு கனி இருக்கிறது. அந்த கிச்சிலி மரத்துல ஒரு மதுரம் இருக்கிறது. அந்த கிச்சிலி மரத்தால நமக்கு ஒரு ஆறுதல் இருக்கிறது, நமக்கு ஒரு தேர்தல் இருக்கிறது. 2ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது, 2ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனம், என் நேசர் இப்ப எப்படிப்பட்டவர்னா, அவர் வெளிமானுக்கும் மறைக்குட்டிக்கும் ஒப்பா இருக்கிறாரோ. வாசிங்க, என் நேசர் வெளிமானுக்கும் மறைக்குட்டிக்கும் ஒப்பா இருக்கிறார். போதுங்க, போதும். நேசர் யாரு? அவர் எங்க இருக்கிறாரு? அவர் என்ன பேசணும்னு நினைக்கிறாரு? இது 3 தான் இன்னைக்கு செய்தி. நீ அடுத்த வாரத்தில் நம்ம அடுத்த வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். இந்த நேசர் யாரு? மறுபடியும் சொல்லுங்க. நம்பர் 1 நேசர் யாருங்க? ஆத்துமாவை ரட்சித்த ஆத்தும நேசர். 2வது வெள்ளை போல செண்டு. 3வது மருதோன்றி பூங்கோத்து. 4வது ரூபமுள்ளவர், இன்பமானவர். 5வது கிச்சிலி மரம். இப்ப 6வது வெளிமான். வெளிமான் என்பது வேதத்துல நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா வேகமாய் ஓடக்கூடியது, விரைவாய் ஓடக்கூடியது, தீவிரித்து ஓடக்கூடியது. அப்படின்னா என் நேசர் இந்த மானை போல வேகமா ஓடக்கூடியவர், வேகமா தீவிரிக்கக்கூடியவர்னா, ஆபத்து காலத்துல என்ன நோக்கி கூப்பிடு, அப்போது நானும் என்ன செய்வேன், விடுவிப்பேன். அப்படின்னா தம்முடைய ஜனங்களுக்காக துரிதமாக அவர் கிரியை செய்யக்கூடியவராயிருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் துரிதமாய் கிரியை செய்யக்கூடியவராயிருக்கிறார். தம்முடைய ஜனத்திற்காக, தம்முடைய சபைக்காக அவர் துரிதமாக செயல்படக்கூடியவராயிருக்கிறார், வேகமாக செயல்படக்கூடியவராயிருக்கிறார். அதனாலதான் அவரு வெளிமான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிற. மறைக்குட்டி என்பது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மான் குட்டியை நீங்க பாருங்க, மிகுந்த அழகுள்ளதா இருக்கும். நேற்றைக்கு வில்பட வண்டலூருக்கு கூட்டு போன சொல்லி கூட்டு போனோம். அவன் எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷப்பட்டான். ஆனா ஒரு மானை பார்த்த உடனே நேரா போய் அதை கட்டி பிடிச்சி ஒரே கலாட்டா பண்ணிட்டு இருந்தான். அவ்வளவு அழகு. அல்லேலூயா. அப்படியானால் இயேசு பூரண அழகுள்ளவர் பிரியமானவர்களே. 7வதாக இந்த நேசர் எப்படிப்பட்டவர்னா, 5ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனம். 5ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனம், இந்த நேசர் எப்படிப்பட்டவர்? அவர் வெண்மையும், என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர். வெண்மை பிழையற்ற நீதியை காண்பிக்கிறது. இயேசு கிறிஸ்துவிடத்துல ஒரு காலமும் ஒரு அநியாயத்தை நீங்கள் பார்க்க முடியாது. அதான் வெண்மை, பிழையற்ற ஒரு நீதி. இயேசு ஒரு பாவமும் செய்யாதவர். இயேசு பாவம் அறியாதவர். இயேசு பாவம் செய்யாதவர். இயேசு பாவம் இல்லாதவர். இயேசு பூரண பரிசுத்தர். அதுதான் வெண்மை. வெண்மை மாத்திரமல்ல, அந்த வெண்மையாய் இருந்தவர் இப்பொழுது சிகப்பாய் மாறிவிட்டார். அல்லேலூயா. வெண்மையும் சிவப்புமானவர் என்று சொன்னால் என்ன அர்த்தம் பிரியமானவர்களே? அந்த வெண்மையானவர் இப்பொழுது சிவப்பாய் மாறிவிட்டார். நீங்கள் 5ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, முற்றிலும் அழகானவர் இவர்தான். எருசலேமின் குமாரத்திகளே, என் நேசர் எப்படிப்பட்டவர்? முற்றிலும் அழகானவர், முற்றிலும் அழகானவர் அவர். இவரே என் நேசர், இவரே என்னுடைய சிநேகிதர் என்றெல்லாம் அங்கே சொல்லுகிறார்கள். அப்படியானால் வெண்மையானவர், அவ்வளவு வெண்மையானவர், உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்மை நேசித்தபடினாலே, நம்முடைய நேசராய் இருக்கிறபடினாலே அந்த வெண்ணிறமான அவருடைய மேனி இப்போது செந்நிறமாய் மாறிவிட்டது. அதுதான் அவர் சிகப்புமானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பக்தன் பாடுறான், பொன்னிற மேனியிலே தூய செந்நீர் வழிந்தது என்ன,
பொல்லாத சேவகர் போர்த்திய செவ்வங்கி இப்பொழுது மேலும் சிவந்து விட்டது என்ன? இந்த மனு குலத்தை நேசித்ததினாலே. தூதனுக்கு உதவியாக கை கொடாமல் மனுஷனுக்கு உதவியாக கரம் நீட்டினார். அவர் வெண்மையானவர், உங்களுக்காக எனக்காக அவர் சிகப்பானவராய் மாறினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மீட்பர் இப்பொழுது எங்கே இருக்கிறார்? இந்த மீட்பர் இவ்வளவு சொல்ற என் நேசர் என் நேசர் என் நேசர் சொல்றாரு. ஆனா இந்த நேசர் இப்ப எங்க இருக்கிறாரு அப்படின்னு நீங்க வாசித்த வசனங்கள பாத்தீங்கன்னா, அவர் மதிலுக்கு புறம்பே இருக்கிறார். அவர் மதிலுக்கு புறம்பே இருக்கிறார். 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, என் நேசர் இப்பொழுது அவர் எங்க இருக்கிறார்? மதிலுக்கு புறம்பே நின்று பலகனி வழியாய் பார்த்து கிராதியின் வழியாய் தம்முடைய மலர்ந்த முகத்தை காண்பிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் அவர் மதிலுக்கு புறம்பே நிற்கிறார்? ஏன் நிற்கிறார்? வேதவசனம் சொல்லுகிறது, ஏசாயா 59:2, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடி உங்கள் முகத்தை மறைக்கிறது. ஆகவே நமக்கும் தேவனுக்கும் நடுவில் அவர் உள்ள வராதபடி அவர் வெளியே நிற்கிறாரா? லவோதிகா சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், எத்தனையோ நல்ல காரியங்களை நன்மைகளை பெற்றுக்கொண்ட அந்த லவோதிகா சபையார், தேவனால ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த லவோதிகா சபையார், இப்ப அந்த சபையாருக்கு புறம்பே ஆண்டவர் நின்று சொல்றாரு, வாசற்படியில நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால். ஏன் இவ்வளவு நன்மைகளை பெற்றவர்கள், ரட்சிப்பை பெற்றவர்கள், ஆத்மாவுக்கு நேசரா இருந்தவர், மருதொன்றி பூங்கொத்தா இருந்தவர் ஏன் வெளியே நிற்கணும்? சொல்றாரு, நான் வெகு தூரத்துல இருந்து வருகிறேன், நீ கதவை தரு. என் தலை பனியினால என்ன செஞ்சிருக்கிறது? நனைந்திருக்கிறது. அப்படின்னா பனியினால ஒருத்தருடைய தலை நனைந்திருக்கிறதுனா, இந்த பனியில ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி என்ன செஞ்சிருக்கணும்? வந்திருக்கணும். அதனாலதான் பனியினால், மழைனா உடனே என்ன செஞ்சிடும்? நனைஞ்சிடும். ஆனா இங்க இந்த நேசர் பனினாலே நனைந்தவரா இருக்கிறார்னா, ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கிறாருங்க, பரலோகத்தை விட்டு. ஹல்லேலூயா. பரலோகம் எவ்வளவு தூரமா இருக்கிறது, எத்தனையோ ஒளி ஆண்டுகள் இருக்கிற இன்னொரு கிரகத்துக்கு போனனாலே லைட் இயர்ஸ் சொல்றாங்க. அவ்வளோ தூரத்துல இருந்து டிராவல் பண்ணி இங்க வந்து நின்று அவர் வெளியே நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறார். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார், நான் அவனோடு பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. பிரியமானவர்களே, ஏன் இந்த நேசரை வெளியே தள்ளிவிட்டு கதவை சாத்தி இருக்கிறோம்? இந்த நேசர் உள்ளே வர முடியாததற்கு காரணம் என்ன? ஒரு பாவம், ஒரு தடை. நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறுதல்கள் தான் இந்த நேசரை வெளியே நிறுத்தி இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, இப்படி ஒரு பெரிய சுவர் இருக்கிறது, இந்த இடத்துல ஒரு ஜன்னல் இருக்கிறது, இந்த ஜன்னல்ல ஒரு கிராதி இருக்கிறது. தோத்திரம், நம்ம திறந்த மூடுறோம். இந்த கிராதியின் வழியாக இந்த நேசர் மலர்ந்த முகத்தை காண்பிக்கிறார். நான் உன்னுடைய பாவங்களுக்காக, உன்னுடைய மீறுதல்களுக்காக, உன்னுடைய அக்கிரமங்களுக்காக நான் மரித்தேன், இப்போது உயிர் தெழுந்திருக்கிறேன். உன்னை நான் என்ன செய்யல? நான் புறம்பே தள்ளிவிடவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மலர்ந்த முகம் என்பது பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை சந்திக்க விரும்புகிறார் என்பதை அது காண்பிக்கிறது. மலர்ந்த முகம் என்பது என்ன? அவர் நம்மை சந்திக்க விரும்புகிறார், நம்முடைய கவனத்தை ஈர்க்கிறார், அவர் நம்மோடு கூட பேச முடியாத சந்தர்ப்பத்தை அவர் எதிர்பார்க்கிறார் என்பதுதான் அந்த மலர்ந்த முகத்தை காண்பிக்கிறது. பக்தன் இப்படியா பாடினார் பாருங்க, மோசஸ் ராஜசேகர், சீறி வரும் புயலினிலும் கர்த்தாவே உங்களுடைய சிரித்த முகம் எனக்கு நீங்க காட்டுறீங்கப்பா. உலகம் மாறினாலும், எல்லாமே மாறினாலும், மனுஷனுடைய முக நாடி எல்லாம் மாறினாலும், நீர் உம்முடைய மலர்ந்த முகத்தை, மாறி வரும் உலகத்திலும் உடைய மலர்ந்த முகத்தை எனக்கு நீங்க காட்டுறீங்கப்பா. பிரியமானவர்களே, மலர்ந்த முகம் ஆண்டவர் நம்மை சந்திக்க விரும்புகிறார். சந்திக்க விரும்புகிற சந்தர்ப்பங்களை அவர் எதிர்பார்க்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த மலர்ந்த முகம் நம்மை அவர் பக்கமாக இழுக்கும்படியாக இன்றைக்கு வெளியே நிற்கிறாரா, இல்ல உள்ள இருக்கிறாரா? இந்த நேசர் எங்க இருக்கிறார்? பக்கத்துல கேளுங்க, நேசர் இப்ப எங்க இருக்கிறார்னு கேளுங்க. உங்களுக்கு வெளியே இருக்கிறாரா, அல்ல உள்ள இருக்கிறாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே இந்த நேசர் என்ன பேச விரும்புகிறார்? ஒன்று, இந்த நேசர்னா யாரு? 7 காரியங்கள். இந்த நேசர் இப்ப எங்க இருக்கிறாரு? மதிலுக்கு புறம்பே இருக்கிறார், நம்முடைய கவனத்தை ஈர்க்கும்படியா நினைக்கிறார். 3வது, இந்த நேசர் என்ன பேசுறாரு? 11வது வசனத்துல, என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வான்னு சொல்லி அவர் சொல்றாரு. மாரி காலம் சென்றது, மழையும் பெய்து ஒளிந்தது. இது கடந்து போன ஒரு காலம். மாரி காலம் சென்றது அப்படி சொன்னா,
இந்த ஜன்னலின் வழியாய் கிராதின் வழியாய் நின்று ஆண்டவர் பேசுகிற அந்த உன்னதமான வார்த்தை என்ன தெரியுங்களா? மாறி காலம். உன் வாழ்க்கையில் இருந்த ஒரு இருண்ட காலம், பயங்கரமான மழை பெய்கிற காலம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் சொல்லுங்க? நல்லா இருக்குமா? தோத்துரும். மழை நமக்கு அவசியம். ஆனா மழை காலத்துல யாரும் என்ன செய்ய முடியாது, வெளியே போக முடியாது. பயங்கரமான ஒரு மாறி காலம். மழை பெய்யுது அப்படி சொன்னா, இடி மின்னலோட பயங்கரமான மழை பெய்யுதுன்னு சொன்னா, அது பிரியமானவர்களே, அது நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற ஒரு இருண்ட காலம். கடந்த கால பாவ காரியங்கள், வெட்கக்கேடான அந்தரங்க ஜீவியங்கள், பல விதமான துன்மார்க்க ஜீவியங்கள், பாவ பழக்க வழக்கத்துல இருந்த நாட்கள், அதுதான் மாறி காலம். பிரியமானவர்களே, இந்த மாறி காலத்திற்கு ஒரு முடிவு உண்டாக வேண்டும். நம் ஆண்டவர் மலர்ந்த முகத்தை காண்பிக்கிறார் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? உன் பாவங்களை எல்லாம் நான் மன்னித்தேன். வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா என்னுடைய பாவங்களை நான் விலக்கி விட்டேன். கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா என்னுடைய பாவங்களை நான் தள்ளிவிட்டேன். பாவங்களை சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டேன். உன் பாவங்களை இனி உன் நடுவில் இராதபடி அதை குலைத்து போட்டேன். உன் பாவங்களை இனி நான் பாராதிருப்பேன். உன் பாவங்களை இனி நான் நினையாதிருப்பேன். உன் பாவங்களை என் முதுகுக்கு பின்னால் நான் போட்டு விட்டேன் என்று சொல்லி இந்த பாவத்தை மன்னித்த அந்த இரட்சகர் அவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில இருந்த பாவ காலங்கள், சூரியன் ஆகிலும் சந்திரன் ஆகிலும் காணாதிருந்த அந்த நாட்கள், மழை காலம், இருண்ட காலம், நம்முடைய வாழ்க்கையில இருந்த இருளான காரியங்கள் ஒளிந்து போனது. பிரியமானவர்களே, அதை சொல்லும்படியாகத்தான் ஆண்டவர் ஜன்னலின் கிராதியின் வழியாக நின்று கொண்டிருக்கிறார். 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே அந்த நேசர் சொல்றாரு, மாரிக்காலம் ஒளிஞ்சிருச்சு, இப்ப பூமியில புஷ்பங்கள் என்ன செய்கிறதா? பூத்திருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது என்றா என்ன அர்த்தம்? பிரியமானவர்களே, ஏசாயா 35ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம், வனாந்திர வயல் வெளியே போல செழிக்கும், காடு வெளி கழித்து புஷ்பத்தை போல அது செழிக்கும் என்று சொன்னால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஒரு மனிதன் அடைய வேண்டிய ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை காண்பிக்கிறது. அதுதான் இந்த புஷ்பம். கவனிக்கணும். அல்லேலூயா. பூமியில புஷ்பங்கள் காணப்படுதுன்னா மாறி காலம், உன்னுடைய இருண்ட காலம், உன்னுடைய இடி மின்னல் நிறைந்த பயங்கரமான காலம் எல்லாம் ஒளிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் நான் ஒளிச்சு போட்டேன். இப்போ உனக்கு பூமியில புஷ்பம்னா ஒரு புது சிருஷ்டி ஒன்று பூத்து இருக்கிறது. அல்லேலூயா. அது ஒரு ரட்சிப்பின் அனுபவம். அது வாசி ஏசாயா 35 முதல் 2 வசனம். வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். ஒரு மனிதன் அடைய வேண்டிய ரட்சிப்பின் அனுபவம், ரட்சிப்பின் சந்தோஷம். பிரியமானவர்களே, கர்த்தரால மீட்கப்பட்டவர்கள் திரும்பி சீயோனுக்கு வருவார்கள். அதுதான் ரட்சிப்பின் அனுபவம். 2வது பிரியமானவர்களே, இந்த புஷ்பங்கள் பூத்திருக்கிறது, புஷ்பங்கள் காணப்படுகிறது. இந்த புஷ்பங்கள் என்றால் அது ஒரு விசுவாச ஜீவியம். பிரியமானவர்களே, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் அதை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுறாரு. என்ன பேசுறாரு? காட்டு புஷ்பத்தை கவனித்து பாருங்கள். காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்பதை கவனித்து பாருங்கள். அவை உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. அல்லேலூயா. அப்படியானா அது ஒரு விசுவாச ஒரு வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, காட்டு புஷ்பத்தை பாரு. நாளைக்கு என்ன பண்ணுவோம், என்ன நடக்கும், என்ன பண்ண போறீங்க நீங்க? யோசித்து என்ன பண்ண போறீங்க பிரதர்? ஐயா என்ன பண்ண போறீங்க நீங்க? யோசித்து எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. விசுவாசம் இருக்கிறவங்க எதை குறித்து என்ன செய்ய போறது கிடையாது, கவலைப்பட போறது கிடையாது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. விசுவாச ஜீவி. ஆண்டவர் சொல்றாரு, காட்டு புஷ்பத்தை பாருங்க. அது என்ன செய்யறது இல்ல, உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் சர்வ மகிமையிலும் அது குறைந்து போகவில்லை. அவைகளை கர்த்தர் என்ன செய்யறாரு? பிழைப்பு. அது காகங்களை தான் பிழைப்புட்டுறாரு, ஆகாயத்து பட்சிகளை பிழைப்புட்டுறாரு. கர்த்தர் உடுத்து விக்கிறார். அல்லேலூயா. விசுவாசமா இருங்க. விசுவாசின்னு சொன்னா என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். பாவங்கள் மாறி காலம் ஒளிஞ்சு போச்சு. இந்த நேசர் சொல்றாரு, நீ ரட்சிக்கப்பட்ட புஷ்பத்தை போல என்ன செஞ்சிருக்கிற? இப்ப பூத்து இருக்கிற, விசுவாசத்துல வாழ்ற. இன்னும் சொல்லணும், புஷ்பம் ஒரு வாசனை, சாட்சியின் ஜீவிதம். அல்லேலூயா. புஷ்பங்கள் காணப்படுகிறதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? சாட்சியின் ஜீவிதம். அந்த நேசர் அவர் சொல்றாரு, மாறி காலம் ஒழிஞ்சிச்சுன்னு சொன்னாரு.
மழை எல்லாம் பெய்ந்து என்ன செஞ்சிருச்சு? மாறி காலம் ஒழிஞ்சதுன்னா மழை பெஞ்சிருது. அப்படி சொன்ன இந்த அர்த்தத்திலே எடுத்துக்கலாம். மழை பெய்வது என்பது வசனத்தை காண்பிக்கிறது. என் உபதேசம் மழையை போல என்ன செய்யும்? பெய்யும். பனியை போல என்ன செய்யும்? பெய்யும். முன்மாரியும் பின்மாரியும் பெய்யும். உபதேச வசன மழை பெய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னுடைய இருண்ட காலம் போன பிறகு ஆண்டவர் ஆசீர்வாதமான மழையை உனக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா. பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பிறகு ஆண்டவர் ஆசீர்வாதமான ஒரு வாழ்வை கட்டளையிடுவார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பூமியில நீ ஒரு புஷ்பத்தை போல ரட்சிக்கப்பட்டு ரட்சிப்பின் சந்தோஷத்தோடு இருக்க போகிறாய். ஒரு புஷ்பத்தை போல ஒரு விசுவாச ஜீவியம் செய்ய போகிறாய். ஒரு புஷ்பத்தை போல சாட்சியின் ஜீவிதம். அல்லேலூயா. அதுதான் சாமியை கும்பிடும் போது எல்லாரும் புஷ்பத்தை எடுத்து போடுறாங்க இல்லையா? கல்யாணம் பண்ணும் போது மலர் மாலை என்ன செய்யறாங்க? மாற்றி கொள்றாங்க. முன்னாடி எல்லாம் இந்த மாலை போடுற வழக்கெல்லாம் சபையில இல்லதான். இப்போ சரி, புஷ்பத்தை போல வாசனை என்ன செய்யுங்க? வீசுங்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. புஷ்பத்தை போல செழிக்கும் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றாரு, குருவிகள் பாடும் காலம் வந்தது. காட்டுப்புறாவினுடைய சத்தம் குருவிகள் பாடும் காலத்தை மாத்திரம் நான் சொல்றேன். காட்டுப்புறாவின் சத்தம் இதெல்லாம் வருகின்ற வாரம் நம்ம தியானிக்கலாம். பிரியமானவர்களே, பைபிள்ல பலவிதமான குருவிகள் இருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிற சபையில நம்ம சாம்சன் சகரியா பிரதர் வீட்டு மேல ஆராதனை நடக்கும்போது இந்த குருவிகளை குறித்து ஒரு நாள் பேசும்போது சொல்லியிருந்த அநேக குருவிகள் பைபிள்ல இருக்கு. 102ஆம் சங்கீதத்துல 7வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 102ஆம் சங்கீதத்தினுடைய 7வது வசனத்துல ஒரு குருவியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கிற ஒரு குருவி. நான் நித்திரை இல்லாமல் வீட்டுல தனித்திருக்கிற குருவி. இன்னைக்கு அநேக குருவிகள் அப்படி இருக்கு. நம்ம சபையில நித்திரை இல்லாத நிறைய குருவிங்க இருக்குது. நைட்டெல்லாம் தூக்கமே வரதில்ல, தனியா உட்காந்துட்டு. எல்லாம் இருந்தாலும் தனியா இருக்கிற குருவியும் இருக்குது. எதுவுமே இல்லாம தனியா இருக்கிற குருவியும் இருக்குது. எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்கிற குருவியும் இருக்குது. அததான் தாவீது சொல்றாரு, நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கிற ஒரு குருவி. வாழ்க்கையில ஏற்பட்ட நஷ்டங்கள், வாழ்க்கையில ஏற்பட்ட கஷ்டங்கள், வாழ்க்கையில ஏற்பட்ட மரணங்கள், இதன் மூலமாக ஒரு குருவி எப்படி தனித்து விடப்பட்ட ஒரு குருவியை போல அது தனியா உட்கார்ந்துட்டு இருக்கிறதோ, அது போல பிரியமானவர்களே, வாழ்க்கையில ஏற்பட்ட பலவிதமான துயரமான அனுபவங்கள் மூலமாக இன்றைக்கு கண்ணீர் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக என்னுடைய வாழ்க்கையில நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன் என்கிறதான குருவியை போல அநேக குருவிகள் இருக்கிறாங்க. ஆண்டவர் நேசர் இன்றைக்கு பேசுற, நீ ஏன் தனித்திருக்கிற? நீ பாட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீ பாட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எங்க வாவுசி நகர்ல இருக்கும்போது எங்க வீட்டுக்கு அந்த முன்னாடி ஒரு போஸ்டர்ல மேல கரண்ட் கம்பத்துல தினந்தோறும் நான் பைக் நைட்ல வருவேன். டியூட்டி முடிச்சு நைட்ல வருவேன். நைட்ல வரும்போது பாத்தீங்கன்னா அங்க ஒரு பறவை வந்து உட்காந்துருக்கும். அது காக்கா மாதிரி இருக்கும். அது எங்க ஊர்ல வளையாங்குருவின்னு சொல்லுவாங்க. அது ரெட்டைவால் குருவின்னு கூட சொல்லுவாங்க. அது உட்காந்துருக்கும். நைட்ல தனியா உட்காந்துருக்கும். நான் அதை பார்ப்பேன். போகும்போது வரும்போது பார்ப்பேன். காலையிலயும் பார்த்தா வந்து நான் எழுந்து வெளியே வந்து பார்ப்பேன். அந்த குருவி என்ன செஞ்சிருக்கோம்? ஒரு 8 மணி வரைக்கும் உட்காந்துருக்கும். அதுக்கப்புறம் போயிடும். அதை பார்க்கும்போது அந்த குருவி அது ஏதோ ஒரு பட்சியினால வேட்டையாடப்பட்டிருக்கும். அதுக்கு ஒரு கால் இருக்காது, ஒரு பக்கத்துல ஒரு கண்ணு இருக்காது, அப்படியே நின்றுட்டு இருக்கும். இதை நான் சிந்தித்து இதையே தனியா உட்கார்ந்து இருக்கு அப்படி சொல்லிட்டு அப்பதான் இந்த வசனம் எனக்கு ஞாபகம் வந்தது. நித்திரை இல்லாம வீட்டின் மேல் தனித்திருக்கிற ஒரு அனுபவம். இது போல எத்தனையோ பேர், காயம்பட்ட எத்தனையோ பேர், தனிமையில வாடிக்கொண்டிருக்கிற, கண்ணீர்ல கவலையில வாடிக்கொண்டிருக்கிற எத்தனையோ பேர் இருக்கு. நமக்கு அன்பானவர்களை இழந்து விட்டு இந்த உலகத்திலே ஒரு தனித்திருக்கிற ஒரு குருவியை போல, நித்திரை இல்லாத ஒரு குருவியை போல நீங்கள் இருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், மாறி காலம் ஒளிந்தது, மழையும் பெய்து ஒளிந்தது, பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது, குருவிகள் பாடும் காலம் வந்தது. நீ தனித்திருக்கிற ஒரு குருவியாக அல்ல, நீ பாடுகிற ஒரு குருவியாக நீ மாற வேண்டும் என்று உன் நேசர் உன்னோடு கூட பேசுகிறார். நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே ஒரு குருவி இருக்கிறது. தன் கூட்டை விட்டு அலைகிற ஒரு குருவி என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கூட்டை விட்டு அலைகிற குருவி என்பது என்ன? சபை விட்டு அலையுதுன்னு சொல்லலாம்னு பார்த்தா நம்ம சபையில யாரும் அந்த மாதிரி போறது இல்லை. அல்லேலூயா. வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னா, மற்ற சபைகள்ல இருந்து இங்க வராங்க சத்தியத்தை கேட்க, அப்படி சொன்னாலும் தப்பாயிடும். அதனால இப்படி சொல்றேன், உங்க வீட்டுல நீங்க ஒழுங்கா இல்லாம
வீட்டுல சண்டை போட்டுன்னு வெளியே சுத்துற குருவி. 2 குருவி நல்லா தான் இருந்தது போன வாரத்துல. திடீர்னு பார்த்தா 2 குருவியை சண்டை போட்டுச்சு. இந்த நடுவுல உள்ள புந்த எனக்கும் சில சங்கீதங்கள் கிடைச்சது. அல்லேலூயா. அது மாதிரி குருவியே எரியுது. தன் வீட்டை விட்டு, அந்த வசனத்தை வாசிங்க, நீதிமொழிகள் 27:8. தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற. பாருங்க, வீட்டுல 2 குருவிங்க நன்னாதான் இருந்தது. திடீர்னு பார்த்தா ஒரு குருவி டென்ஷன் ஆகி சண்டை போட ஆரம்பிச்சு. உங்க வீட்டுல சண்டை நடந்ததா? நான் உங்களை சொல்லுங்க, சோத்திரம். நான் அதுதான் சொல்றேன், தென்னை மரத்துல தேல் கொட்டினவனுக்கு பனை மரத்துல நிறைய கட்டிடுதான். சோத்திரம். நான் பின்னாடி ஒரு குருவி, பெரிய குருவி, அது கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். அது சண்டை போட்டுச்சு. சண்டை போட்டுன்னு ஒரு குருவி பறந்து போயிடுச்சு. எப்படி? அல்லேலூயா. அது 2 குருவியா நல்லா இருந்தது. இப்ப ஒண்ணு சண்டை போட்டுன்னு ஒண்ணு என்ன செய்யுது? வெளியே சுத்துது. தன் ஸ்தானத்தை விட்டு அலையுது திரிகிற. சண்டை சச்சரவு ஒருமனம் இல்லாத மனைவிய சந்தேகப்படுறது, புருஷனை சந்தேகப்படுறது, இது மாதிரியான சந்தேகம் முடிச்ச குருவியா இருக்கும் போது இல்ல. நீதிமொழிகள் 7:23 இன்னொரு குருவி இருக்கு. அது என்னன்னா பேதையான குருவியா. ஒரு பேதையான குருவி கண்ணி அங்க வச்சிருக்கிறாங்க. அந்த கண்ணியில போய் விழுறதுக்கு தீவிரிக்கிறதா அந்த பேதையான குருவி. வாசிங்க 7:23 இல்லையா? போதும். இங்க ஒரு வலை வச்சிருக்காங்க, ஒரு கண்ணி வச்சிருக்கிறாங்க. அது போய் மாட்ட போகுது, தெரிய மாட்டேங்குது. அப்படி ஒரு குருவி என்னன்னா தெரியல, அதுவா போய் என்ன செய்யுது? மாட்டேங்குது. ஆனா 84வது சங்கீதத்துல 3வது வசனத்தை நீங்கள் வாசிச்சு பாத்தீங்கன்னா அங்க ஒரு குருவி இருக்குதா. அது என்னன்னா, உங்களுடைய பீடங்கள் அண்டையிலே தன் கூட்டை வைக்கிற அடைக்கலான் குருவி, பீடங்கள் அண்டையிலே தன்னுடைய குஞ்சுகளை வைக்கிற தகவலான் குருவி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க அத. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளை கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையிலே அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கிற கூடும் கிடைத்ததே. அப்படின்னா என்னங்க? பலிபீடத்துல கொண்டு வந்து தன்னுடைய கூட்டை வச்சிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பலிபீடம் அப்படி பீடம்னு சொல்லும் போதே அது பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை காண்பிக்கிறது, நல்ல திருச்சபை ஐக்கியத்தை காண்பிக்கிறது, நல்ல ஒரு பிரேயர் ஃபெலோஷிப்பை காண்பிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல ஒரு ஐக்கியம் நமக்கு அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா? ஏன்னா உங்க ஐக்கியம் சரியில்லை. இப்போ எங்க உங்க ஐக்கியம் இருக்கு? சபையில ஐக்கியம் இருக்கா? இல்ல. சபைக்குள்ள இருந்தீங்கன்னா வெளியே ஒரு ஐக்கியம். இவங்களுக்குள்ள டீம் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். சபையில 3 டீம் இருக்குது. நம்ம சபையில எத்தனை டீம் இருக்கு? 3 டீம் இருக்கு. எங்க நீங்க டீம் ஃபார்ம் பண்றீங்க? பலினாலே உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்களை கூட்டி சேருங்கள். அப்படின்னா பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் தான் இந்த பீடங்கள். நல்ல திருச்சபை ஐக்கியம் தான் இந்த பீடங்கள். நல்ல ஊழியத்தில் இருக்கிற ஐக்கியம் தான் இந்த பீடங்கள். இதுல கொண்டு வந்து உங்க வீட்டை வைங்க, இதுல கொண்டு வந்து இந்த பிள்ளைகளை வைங்க. அதான் அடைக்கலான் குருவிக்கு ஒரு வீடு கிடைச்சிருக்கு, தகவலான் குருவிக்கு ஒரு கூடம் கிடைச்சிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்து ஒரு பலிபீடம். பிரியமானவர்களே, ஜெப வாழ்க்கை ஒரு பலிபீடம். அல்லேலூயா. பரிசுத்தவான்களோடு சேர்ந்து ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கை ஒரு பலிபீடம். இதுல உங்க வாழ்க்கையை நீங்க இணைத்துக் கொள்ளுங்க. 124 சங்கீதம் 7வது வசனத்துல அங்க ஒரு பயங்கரமான ஒரு குருவி இருக்கு. அது என்ன குருவி தெரியுங்களா? இது கண்ணியில விட போன ஒரு குருவி. இந்த குருவி பாருங்க, வேடனுடைய கண்ணுக்கும் தப்பின குருவி போல அந்த மாதிரி நிறைய குருவிங்க இருக்கு. எஸ்கேப் ஆயிடும். அல்லேலூயா. இன்னும் என் வாயில மாட்டாத நிறைய குருவிங்களா இருக்கு. எஸ்கேப் ஆயிடுதுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா சேட்டைகளும் தெரியும், ஆனாலும் இப்ப பேச முடியல. அதனால வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியே கண்ணி தெரித்தது, நான் தப்பினோ. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. குருவிகள் பாட வேண்டும். என் நேசர் யார்? அவர் ஒரு 7 ஆவிக்குரிய அனுபவங்களை சொன்னார். என் நேசர் இப்போது யார்? அவர் மதிலுக்கு வெளியே நின்று நிற்கிறார். அவர் என்ன பேசுற விரும்புறாரு? எல்லாத்தையும் நான் மன்னிச்சுட்டேன், உன்னை ஆசீர்வதிச்சிருக்கிறேன், நீ பாடணும்னு சொல்ற. யாரு பாடுவாங்க? யாரு பாடுவாங்க? பிரியமானவர்களே, யார் பாடுவாங்க? ஏசாயா 54:1 பிள்ளை பெறாத மலடியே நீ கெம்பீரித்து மகிழ்ந்து பாடு, கற்பவேதனை படாதவளே. அல்லேலூயா. யார் பாடணும்? பிரியமானவர்களே, இது ஒரு சபை.
சபை இப்படிப்பட்டவர்கள் ஏன் வேதனைப்பட்டு இருக்கணும்? நீ பாடணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீதிமொழிகள் 29:6 சொல்லுகிறது, நீதிமானோ பாடி மகிழ்கிறான். செப்பனியா 3:14 சொல்லுகிறது, சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு. என்ன பாட்டு நீங்க பாடணும்? 32ஆம் சங்கீதம் 7வதுல ரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி. யாக்கோபு 5:13 ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. மகிழ்ச்சியா இருந்தா சங்கீதம் பாட வேண்டும். நம்மளை பார்த்து நேசர் சொல்றாரு, நீங்க பாடுங்க சொல்றாரு. அல்லேலூயா. பாடுகிற குருவியாக நீ வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். வர வாரத்துல காட்டுப்புறாவினுடைய சத்தத்தை குறித்து நம்ம தியானிக்கலாம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. யாவரும் எழுப்பி நின்று கண்களை மூடுவோம்.